ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான நிறைய விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து லென்த்தாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வேணும்னா ஸ்பீட் பண்ணி வச்சு பார்த்துக்குங்க. ஏன்னா கொஞ்சம் நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த நிஃப்டி 50 இதோடைய சார்ட்டை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இப்போ மார்க்கெட் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. அதாவது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஃபால். அதாவது மார்க்கெட் வந்து இது ஃபஸ்ட்டு கேண்டில் 50 மினிட்ஸ் கேண்டில் நம்ம பார்க்குறோம். இது ஃபஸ்ட் கேண்டில். இங்கிருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃபால் ஆகிருக்கு. ஃபால் ஆகி அதாவது ப்ரீவியஸ் டே உடைய லோ வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. அதாவது ப்ரீவியஸ் டே உடைய லோ வந்து கிராஸ் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி நாளுடைய லோ வந்து பக்கத்தில் வந்திருக்கு. அதை கிராஸ் பண்ணலை, ஆனால் அது பக்கத்தில் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 நாளுடைய லோ வந்து டச் பண்ணுற லெவலுக்கு வந்திருக்கு. அதாவது ஃபஸ்ட் நாளுடைய லோவை கம்ப்ளீட்டாக உடைச்சிட்டு அதுக்கு அடுத்த நாளுடைய லோவுக்கு கிட்ட மார்க்கெட்டு இப்போ வந்திருக்கு. இதுதான் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்தது. இப்போது இதை வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வந்து வீடியோலேயே சொல்லியிருந்தோம், இந்த இடத்துல இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து யூடியூப்பில் போடுறவங்க எல்லாருமே இப்படி தான் சொல்கிறாங்க, ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி நடக்கிறது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் கிளியராக வந்து வார்னிங் கொடுத்துருந்தேன், எந்தெந்த இடத்துல வந்து நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இந்த 2 வீடியோ நீங்கள் பாருங்கள். நம்ம யூடியூப் சேனல் போனீங்க அப்படின்னா அதில் வந்து நிஃப்டி மீண்டும் வீழ்ச்சி அடையுமா அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். 7 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கேன். இதை வந்து வெறும் 618 வியூ தான் போயிருக்கு. அதனால் வந்து கம்மியாக தான் பார்த்துருப்பாங்க. அதனால் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதிலேயே வந்து நான் கிளியராக சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஜஸ்ட்டு நிஃப்டி அனாலிசிஸ் அப்படிங்கிற இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிற இந்த வீடியோலையுமே அதே சேம் விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை அசைக்கும் மந்திர புள்ளிகள்னு சொல்லிட்டு இந்த வீடியோலையுமே வந்து நான் கிட்டத்தட்ட அதே விஷயத்தான் கன்வே பண்ணியிருக்கேன். அதில் வந்து என்னென்னா, நான் வந்து வியூ பாயிண்ட்டை வந்து மேக்ரோ எக்கனாமிக் வியூ பாயிண்ட்டை சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து 2வது டெக்னிக்கலாக எந்த இடத்துல வந்து நம்ம கவனமாக இருக்கணுங்கிறத சொல்லியிருக்கேன். அதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ டே வைஸ் சார்ட்டு பார்க்குறோம். இப்போ டே வைஸ் சார்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த மார்க்கெட் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. இது நேற்றே நான் ட்ரா பண்ணியிருந்தேன். இந்த இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேருந்து தான் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி அதே ஜோனுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஜோன். அதாவது வந்து ட்ரம்ப் டேரிஃப் போட்டதுக்கப்புறமா எஃப்ஐஐ மார்க்கெட்டில் பயங்கரமாக செல் பண்ணி ட்ரம்ப்புடைய டேரிஃப் இதெல்லாமே மார்க்கெட்டில் எஃபெக்ட் வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய ஃபால் ஆகிருக்கு. அதாவது இங்கிருந்து இது வரைக்கும் வந்து ஃபால் ஆகிருக்கு. சரிங்களா, இது வரைக்கும் ஃபால் ஆகிருக்கு. அப்புறம் திருப்பி கொஞ்சம் மேலே வந்திருக்கு. இப்போது நான் கொஞ்சம் இப்படி போட்டுக்கிறேன். இங்கிருந்து இது வரைக்கும் ஃபால் ஆகிட்டு திருப்பியும் மேலே இந்த இடத்துல வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படி, ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படி இந்த மார்க்கெட்டில் இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான், நடந்து அந்த இடத்துல சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து ரிவர்சல் அப்படின்னு சொல்லி நான் அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன், இந்த இடத்தையும் மார்க்கெட் வந்து ஒரு கிரிட்டிக்கல் லெவல் தான். ஏன்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஜோன் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் அந்த இடத்த மார்க்கெட் உடைச்சாலும் உடைக்கலாம், இல்லை அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகலாம். ஆனால் நீங்கள் அந்த இடத்த உடச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இங்கே டச் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த 2 விஷயம் வந்து ப்ரீவியஸாக அந்த 3 வீடியோலையுமே நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த ஃபஸ்ட்லேருந்து அந்த ஸ்டாக் மார்க்கெட் ஃபால் அந்த வீடியோலேருந்து பாருங்கள். அந்த ட்ரம்ப்புடைய இமேஜ் போட்டிருக்கோம் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி இருந்து நினைக்கிறேன். அந்த வீடியோவா இல்லை அதுக்கடுத்த வீடியோவும் தெரியல. நான் 2 வீடியோலையும் ஒரே விஷயம் தான் சொல்லியிருந்தேன். அதாவது நம்ம மேக்ரோ எக்கனாமிக் படி மார்க்கெட் வந்து பீரிஷாக இருந்தாலுமே அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புடைய டேரிஃப் எஃபெக்ட், அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இந்த வருஷம் வந்து 2 கட்டு நடக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைக்க போகிறாங்க. யூஎஸுடைய ஃபெட்டுடைய ரீசெண்ட்டு அந்த டாட் பிளாட் சார்ட்டில், அதாவது மார்க்கெட்டை அசைக்கும் மந்திர புள்ளிகள் அப்படிங்கிற இந்த வீடியோலையே நான் வந்து சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து ரேட் கட்டு வரப்போகுது. அந்த ரேட் கட்டு வருங்கிற அந்த சுச்சுவேஷன்லேருந்து தான் மார்க்கெட் இவ்வளோ தூரம் ஏறிச்சு. ஓகேங்களா, அந்த ஒரு ரீசனால் தான் ஏறிச்சு. அப்போ கூட நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோலையுமே, இந்த இடத்த கிராஸ் பண்ணாமல் நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சரே வந்து பிரேக் ஆகலை அப்படிங்கும்போது ரிவர்சல் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போ இந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு சப்ளை இருக்குது, அதனால் வந்து அந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லி தான் அந்த லைனை போட்டிருந்தேன். இப்போ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல மார்க்கெட்டு கரெக்டாக வந்து நேற்றே வந்து மார்க்கெட்டு சடனாக அங்கே டச் பண்ணதுக்கப்புறமா செல் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி வந்து கிளியராகவே அந்த இடத்துல செல் ஆஃப் ஆகிருக்கு. அப்போது
மார்க்கெட் வந்து அந்த லெவலில் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இந்த ஃபெட்டுடைய அடுத்த 2 இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு அப்படிங்கிறத கூட மார்க்கெட் வந்து பெருசாக ரெஸ்பெக்ட் பண்ணலை. அதுக்கு உண்டான புல்லிஷ் கரெக்ஷன் ஆயிருக்கு. எப்போவுமே மார்க்கெட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன் ஆகும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி புல் மார்க்கெட் வரும். இது எல்லாமே வேல்யூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வரும். அதாவது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி வந்து அடுத்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்க போகுது, அடுத்த 10 வருஷத்துக்கோ 5 வருஷத்துக்கோ 3 வருஷத்துக்கோ எவ்வளோ வந்து சம்பாதிக்க போகுது அப்படிங்கிறது. அது சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது வந்து நாட்டுடைய எக்கனாமியை பொறுத்து இருக்குது. அதனால் வந்து ஸ்டாக் மார்க்கெட் வேல்யூஷன், அதாவது ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனியை வேல்யூஷன் போடும்போது அதோடைய ஃபியூச்சர் க்ரோத் ரேட்டை கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த ஃபியூச்சர் க்ரோத் ரேட்டுங்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லலாம். இப்போ நான் ஒரு கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபியூச்சர் க்ரோத் ரேட் 10% போடுவேன் வருஷத்துக்கு. இன்னொருத்தர் கால்குலேட் பண்ணுறான்னா 15% போடுவார். ஏன்னா அவருடைய வியூ பாயிண்ட் வந்து வேறையாக இருக்கும், என்னுடைய வியூ பாயிண்ட் வந்து வேறையாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸு. இதுக்கு வந்து நான் நார்மலாகவே ஃபார்மாசூட்டிக்கல் மெடிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு நார்மலாகவே நான் க்ரோத் ரேட் வந்து ஜாஸ்தியாக கொடுக்குறேன். அதாவது இயர்லி ஆல்மோஸ்ட் வந்து 15% 20% வந்து நான் க்ரோத் ரேட் கொடுக்குறேன் நான் வேல்யூஷன் போடும்போது. அதை போட்டு தான் இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேட் பண்ணுறேன். மார்க்கெட்டில் வந்து ஸ்டாக்கில் பர்டிகுலர் ஃபார்மாசூட்டிக்கலோ ஹாஸ்பிட்டல்ஸோ இது எல்லாத்துக்குமே பொருந்தாது, எல்லா கம்பெனிஸுமே அப்படியே சொல்ல முடியாது. ஆனால் அந்த க்ரோத் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கம்பெனிக்கு 20% வேல்யூஷன் க்ரோத் நான் கொடுத்தேன் அப்படின்னா, அப்போது அந்த வேல்யூவில் அந்த மார்க்கெட்டுடைய வேல்யூஷன் பார்க்கும்போது அண்டர் வேல்யூடாக இருக்கா ஓவர் வேல்யூடாக இருக்கான்னு பார்ப்போம். ஸோ மேபி வந்து அண்டர் வேல்யூடாக இருந்தால் அப்போது டவுன் மார்க்கெட்டில் கூட அந்த மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகும், அந்த ஸ்டாக் வந்து மேலே வரும். அப்போது நம்ம என்ன நினச்சிடக்கூடாது அப்படின்னா அந்த ஸ்டாக் மேலே வரதுனால மார்க்கெட்டுடைய ட்ரெண்டே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அந்த ஸ்டாக் பர்டிகுலர் ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூடாக இருக்குது, அதனால் அதுடைய ஒரிஜினல் வேல்யூஷனுக்கு அது வருது. அது மாதிரி தான் இங்கேயும் வந்து ஃபெட்டுடைய லாஸ்ட்டு இன்னும் வந்து இந்த வருஷத்தில் 2 ரேட் கட்டு வரப்போகுது அப்படின்னு சொன்னாலும் கூட நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி இப்போ நான் சொல்கிற வீடியோ முழுசாக பார்த்துட்டு தான் நீங்கள் டிசிஷன் எடுக்கணும். முழுசாக பார்க்காம ஒரு அரைகுறையாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு டிசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து இதில் நான் சொன்ன அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷனில் உங்களுடைய கம்ப்ளீட்டாக வந்து அது ஆயிருக்காது. ஏன்னா அடுத்து இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வந்து ஃபெட்டுடைய அடுத்த 2 ரேட் கட் இருக்குதுன்னு சொன்னாலும் கூட மார்க்கெட் வந்து அதுக்குண்டான ரியாக்ஷனில் ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. ஆனாலும் அந்த கரெக்ஷன் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், க்ரோத் ரேட்டை ரிலை பண்ணி தான் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி வந்து அண்டர் வேல்யூடாக இருக்குது, அது 10% ரிட்டர்ன் கொடுக்குது. அப்போ அந்த 10%க்கு ஏற்ற ப்ரைஸ் அதுக்கு வந்துருச்சு அப்படின்னா அது வந்து நார்மல் வேல்யூஷனுக்கு வந்துடும். அது அண்டர் வேல்யூடும் கிடையாது, ஓவர் வேல்யூடும் கிடையாது. சம்டைம்ஸ் ஒரு சில கம்பெனிஸ் வந்து ஓவர் வேல்யூடாக இருக்கும், அதனால் அது நல்ல மார்க்கெட்டில் கூட அது கீழே வந்து ஆகணும், அதோடைய ஒரிஜினல் வேல்யூஷனுக்கு வந்து ஆகணும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அடுத்து 2 ரேட் கட்டு வருங்கிறது எக்கனாமிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருந்தால் கூட அந்த வேல்யூஷன் இருக்குல்ல, வேல்யூஷன் வந்து ஃபியூச்சர் க்ரோத் இருக்குது. அப்போது நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணிட்டீங்க, ரைட்டு, ஓகே. அப்போது ஃபியூச்சரில் க்ரோத் கம்பெனியோடைய க்ரோத் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுறதுனால மட்டுமே ஃபியூச்சரில் கம்பெனி க்ரோத் ஆயிராது. அப்போது மார்க்கெட்டில் இன்ஃப்ளேஷனை வந்து குறைக்கிறதுக்கும் இல்லை எக்கனாமிக்கல் க்ரோத் கொண்டு வரதுக்கும் உங்களுக்கு ஒரு வகையில் யூஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து எக்கனாமி எந்த அளவுக்கு டெவலப் ஆகுது, ஜிடிபியோடைய க்ரோத் ரேட் எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ மக்கள் வந்து எந்த அளவுக்கு பணத்தை செலவு பண்ணுவாங்க, மக்கள் வந்து எந்த அளவுக்கு கன்சம்ஷன் பண்ணுவாங்க, இதெல்லாம் பொறுத்தும் க்ரோத் ரேட் இருக்குது. அப்போது இந்த பர்சன்டேஜ் வந்து ஒன்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்து மட்டும் கிடையாது. ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர் இன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி நான் இந்த அனலைசஸ் பண்ணியிருந்தால் கூட இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கட்டானது ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் மார்க்கெட்டில் இருக்குது. அதனால் அந்த டெவலப்மெண்ட்டுக்காக மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஆனாலும் ட்ரம்ப்புடைய டேரிஃப் வந்து இன்னும் முடியல. ட்ரம்ப் வந்து டேரிஃப் போட்டுட்டு தான் இருக்கார். அவங்க மேலேயும் பல நாடுகள் டேரிஃப் போடுறதுக்கு தயாராக இருக்காங்க. சைனா வந்து ரெடி ஃபார் எனிதிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது நீங்கள் எந்த வாரை கொடுத்தாலும் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சைனா வந்து சவால் விட்டாங்க அமெரிக்காவுக்கு. நீ ட்ரேடு வாரை போட்டு எங்களை வந்து நீ அதாவது வந்து டாமினேட் பண்ணலான்னு நீ நினைக்காத, நாங்கள் வந்து எதுக்குமே தயாராக இருக்கோம் அப்படிங்கிறத வந்து கிளியராக வந்து அவங்க ஒரு ப்ரொஜெக்ஷன் சொல்லிட்டாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ட்ரேடு வார் டேரிஃப் சேர்த்து இன்ஃப்ளேஷனை டபுள் மடங்காக இன்க்ரீஸ் பண்ணி விட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அது இன்னும் ட்ரேட் வார் டேரிஃப் போட்டதுக்கப்புறமா இந்த டேரிஃப் எல்லாம் வந்து அதாவது டேக்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறமா அடுத்து வரக்கூடிய இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட்டில் தான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ அந்த இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட் வந்தால் மேக்ஸிமம் வந்து இந்த ரேட்டை கட் பண்ணலாம், இல்லை கட் பண்ணாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கூட வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஒருவேளை இந்த ரேட்டை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டபுள் மடங்கு ரேட்டு திருப்பி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது, இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா. ஸோ அதனால் இது வந்து இன்னும் எஃபெக்ட்டுக்கு வரல, அதாவது மார்க்கெட்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் இதோடைய டேட்டா இன்ஃப்ளேஷன் வந்து டேரிஃப் போட்டதுக்கப்புறமா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியல. இப்போ ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து தான் இந்தியாவுடைய டேரிஃப் வந்து எக்ஸிக்யூஷனுக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போது ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து தான் ஒரிஜினல் கேமே தெரியும் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிறது.
ஏன்னா அதோடைய ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும். இப்போ ஒரு டேட்டா ரிலீஸ் ஆகிறதுக்கு 1 மந்த் ஆகுது அப்படின்னா 1 மந்த் கழிச்சு தான் நம்மளால் சொல்ல முடியும் இன்ஃப்ளேஷன் என்ன இருக்குது வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் ஃபைனலாக கன்க்ளூஷனாக இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், மார்க்கெட் வந்து அதோடைய டெவலப்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கரெக்ஷன் ஆகும், வேல்யூஷன் வந்து திருப்பி வரும். ஆனால் ஓவரால் மார்க்கெட் வந்து இப்போ இங்கேயும் கூட கரெக்ஷன் ஆகிருக்குது பார்த்தீங்களா. இங்கேயும் கூட வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து விழுந்தபோது திருப்பியும் வந்து இங்கேயும் வந்து மார்க்கெட் விழுந்திருக்கு, திருப்பி மேலே வந்திருக்கு, திருப்பி விழுந்திருக்கு, திருப்பி மேலே வந்திருக்கு. அப்படிங்கும்போது இந்த ஒரு மூவ் வந்து நம்ம கரெக்ஷன் எடுத்துக்க முடியாது. ஆனால் டெக்னிக்கலாக இந்த இடத்துல வந்து நம்ம லாபம் பார்க்கலாம். ஓகேங்களா, டெக்னிக்கல் அனலைசஸாக நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் 7800 ப்ராஃபிட் எடுத்திருந்தேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பொதுவாக நான் அந்த ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஷேர் பண்ணுறதில்ல. ஏன்னா செபியும் வந்து சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது அந்த மாதிரியான மேனிப்புலேஷன் இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு. நான் மேனிப்புலேஷனுக்காக பண்ணல, எஜுகேஷனல் பர்பஸாக ஏதாவது இருந்தால் மட்டும் பண்ணுவேன். நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையே வந்து நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன். அது கீழேயே ஒரு ஆடியோ மெசேஜ் ஒன்று போட்டிருக்கேன். அந்த ஆடியோ மெசேஜுக்காக தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டையே நான் ஷேர் பண்ணியிருக்கேன், இல்லைனா நான் ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அந்த ஆடியோ மெசேஜை கேளுங்க. ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து ஒரு பிகினர்ஸாக நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படிங்கிறத ஒரு இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்கேன். நான் ஒரு ஸ்டூடெண்ட் மெசேஜ் பண்ணதுனால நான் திருப்பி எல்லாத்துக்கும் அந்த விஷயத்தை ரிமைண்ட் பண்ண வேண்டிய அவசியமாக இருந்ததுனால எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த ஒரு ரீசனுக்காக நான் அந்த ஆடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது மார்க்கெட் இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து திருப்பி இந்த இடத்துல வந்து கிளியராக ஒரு ஃபால் அப்படிங்கிறத வந்து அதுக்கு முன்னாடி நாளே காமிச்சது இல்லையா. முன்னாடி நாளே வந்து இந்த இடத்துல ஒரு ஃபால் வரக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிறத கிளியராக இந்த சிக்னலே வந்து ரிஜெக்ட் பண்ணிருச்சு. இந்த கேண்டில் வந்து புல்லிஷ் கேண்டிலாக தாண்டி போனது, சடனாக செல்லர்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. காரணம் என்னென்னா இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. அப்போது நான் வந்து 15 மினிட்ஸ்க்குள்ளே கம்மியான டைம் ஃப்ரேம்குள்ளே போய் பார்க்கும்போது கிளியராகவே தெரிஞ்சது இன்றைக்கி மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுறதுக்கான, அதாவது ப்ரீவியஸ் டே உடைய இதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரீவியஸ் டே உடைய லோ வந்து இதுதான். இதை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததுனால அந்த இடத்துல நான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து கன்ஃபியூஷன், ஒரு டோஜி கேண்டில் ஃபார்மேஷன், அதாவது மார்க்கெட்டு மேலே போகிறதா கீழே போகிறதான்னு தெரியாமையே டோஜி கேண்டில் ஃபார்மேஷன் ஆயிருந்தது. அதாவது வந்து டோஜி கேண்டில் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும், சரிங்களா. அதாவது மேலே பின்பார் கீழே பின்பார் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து பாடி ஆஃப் த கேண்டில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போ இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பையரும் டாமினேட் பண்ணல இந்த கேண்டிலில், செல்லரும் டாமினேட் பண்ணல, ரெண்டு பேருமே ஈக்குவலாக முடிஞ்சிருக்காங்க. அப்போ காரணம் என்னென்னா, யாருமே எந்த சைடுமே டிமாண்ட் இல்லாமல் கன்ஃபியூஷன் ஆகி முடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து பேரிஷ் கேண்டிலாக மாறி இருக்குது. அடுத்த கேண்டில்ங்கிறது தான் முக்கியம். டோஜி கேண்டிலுக்கு எப்போவுமே அடுத்த கேண்டிலுங்கிறது தான் முக்கியம். அப்போ கிளியராக தெரிஞ்சிருச்சு செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பின்பாரை பார்த்தீங்கன்னாலும் எகைன் வந்து ட்ரை பண்ணியிருக்கு மார்க்கெட் வந்து கேண்டில். ட்ரை பண்ண உடனே பெரிய லெவல் பின்பார், அதாவது அப்படியே அடித்து இறக்கியிருக்காங்க. ஒரு செல்லர்ஸ், அதாவது பையர் வந்து இந்த இடம் ஃபுல் க்ரீன் கேண்டில் இருந்ததை அப்படியே அடித்து இறக்கியிருக்காங்க. கிளியராக வந்து தெரியுது இதில் செல்லர் டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போது கிளியராகவே வந்து இந்த பிரேக் அவுட்டை வந்து பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுது. அதனால் நம்ம வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்லேயே நான் டெலிகிராம் சேனல்லேயே போட்டிருக்கேன். அந்த 7843 வந்து ப்ராஃபிட்டு நான் பண்ணியிருக்கேன். நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த இடத்துல தான் இந்த இம்பார்ட்டன்ட் மெசேஜ். இந்த 7843 ப்ராஃபிட்டில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே நான் ஸ்டாப் லாஸ் போடல, ஹெட்ஜிங் பொசிஷன் தான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா ஹெட்ஜிங் பொசிஷன் அப்படிங்கிறது வந்து ஏன் எடுத்தேன்னா, இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃப்ளக்சுவேஷன், காமா எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னு தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எந்த பக்கம் ஸ்டாப் லாஸ் வச்சாலும் ஹிட் ஆகிடும். நீங்கள் டவுன் சைட்லேயே ட்ரெண்டை ப்ரெடிக்ட் பண்ணியே வச்சுருந்தாலும் கூட எந்த பக்கம் அடித்தாலும் ஹிட் ஆகிற அளவுக்கு தான் மார்க்கெட் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டு இருந்தது. அதனால் இந்த மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வைக்கக்கூடாதுங்கிறதுனால ஹெட்ஜிங் பொசிஷன் எடுத்துட்டு தான் நான் வந்து ட்ரேட் பண்ணியிருந்தேன். இது ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட்டை வந்து லேர்ன் பண்ணுங்கள். பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணால் தான் தெரியும் ஆப்ஷன்ஸ்னால் என்ன, ஆப்ஷன்ஸில் வந்து புட் ஆப்ஷன் என்ன, கால் ஆப்ஷன் என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, ஹெட்ஜிங்னா என்ன, எல்லாமே லேர்ன் பண்ணணும். நம்மளுடைய சேனல்லேயே வந்து ஏகப்பட்ட வீடியோஸ்க்கு நான் கொடுத்துருக்கேன். ஒன்றாச்சுங்களா. இப்போ வந்து என்னென்னா, இப்போ இந்த பார்ட்லேயே நம்ம கிளியராக தெரிஞ்சது செல்லிங் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னா அதனால் நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்திருந்தோம். இப்போ வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட நிறைய இடத்துல ஹிட் ஆகிருக்கலாம்.
ஓகேங்களா? அப்போ வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் போட்ட ஸ்ட்ராட்டஜி தப்புன்னு கிடையாது. மார்க்கெட்டுடைய நேச்சரே வந்து அப்படி தான். நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டாலும் ஹிட் ஆகிறக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஸ்டாப் லாஸ் போடாமல் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் போடாமல் நான் இப்போ ட்ரேட் பண்ணியிருக்கேன், ஆனால் அதை ஹெட்ஜிங் பொசிஷன் எடுத்திருக்கேன். அப்போது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து எனக்கு கிளியராக நான் எவ்வளோ லாஸ் ஆக முடியுங்கிறத கிளியராக வந்து அதிலேயே இருக்கும். ஹெட்ஜிங்லேயே நான் வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு தான் ஹெட்ஜிங் வச்சு எடுத்திருப்பேன். ஸோ எனக்கு மார்க்கெட் இப்போ தலகலாக மேலே போயிட்டா கூட எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. மார்க்கெட் வந்து நான் நினச்ச மாதிரி இல்லாமல் மேலே அப்படியே பறந்துருந்தா கூட எனக்கு எந்த லாஸுமே வந்திருக்காது. சொல்லப்போனால் ரொம்ப அதிகமாக போயிருந்தால் ப்ராஃபிட் வந்திருக்கும். ஒருவேளை நான் நினைக்கிற மாதிரி மார்க்கெட் போகல அப்படின்னா, ஆனால் மேலே எனக்கு லாஸில் போய் நின்றுட்டுருக்கு அப்படின்னா கூட எனக்கு எவ்வளோ லாஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த லாஸ் மட்டும்தான் ஆயிருக்கும். ஈவன் ஸ்டாப் லாஸ் இல்லைன்னா கூட. அதனால தான் அது ஹெட்ஜிங் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்போது அந்த கான்செப்டை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் ப்ராப்பராக எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா ஜம்ப் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் ஆக முடியாது. அரையுறை நீச்சல் ஆபத்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் எல்லாருமே வந்து சும்மா ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டா உடனே வந்து அதை நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டா நீங்கள் வந்து அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அங்கே தான் தப்பு. நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிட்டனாலே காசு சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எத்தனையோ பேர் சம்பாரிச்சிருக்கணுமே ஸ்டாக் மார்க்கெட்டில், ஏன் பண்ண முடியல அப்படிங்கிற கொஸ்டின் நீங்கள் கேட்கணும். அப்படி நீங்கள் ஒரே விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுட்டுலாம் நீங்கள் பண்ண முடியாது. இப்போ நேற்று நான் ஒரு மாதிரி ட்ரேட் எடுத்தேன், இன்றைக்கி ஒரு மாதிரி ட்ரேட் எடுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் ப்ராஃபிட் கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா நாளும் ப்ராஃபிட் கிடையாது. ஆனால் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நான் ப்ராஃபிட்டில் தான் இருப்பேன். ஓகேங்களா? அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. அதனால் நீங்கள் அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது ஈக்விட்டி கர்வ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் எடுத்த ட்ரேடை நான் வந்து அந்த ஈக்விட்டி கர்வை ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், இது வந்து நெட் ப்ராஃபிட். அதாவது வந்து ஒரு நாளில் வந்து 2561 ரூபா நெட் ப்ராஃபிட்டாக இருந்தது எங்கிட்ட டோட்டலாக நான் ட்ரேடிங் ப்ராஃபிட்டு. ஸோ 1 வீக்கில். அப்போது 1 வீக் மட்டும் போட்டிருக்கேன். அது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அந்த 2561 ரூபாயில் 2000 ரூபா லாஸ் ஆயிடுச்சு. 561 ரூபா தான் இருந்தது. ஓகேங்களா? அப்போ எவ்வளோ லாஸு? 2000 ரூபா லாஸ். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 3561 ரூபா மாறிடுச்சு. அப்படின்னு என்ன, 561 ரூபாயிலேருந்து 3561 ரூபா கொடுத்துருக்கேன். 3000 ரூபா ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த நாள் 7236 ரூபாயாக மாறிடுச்சு. என்னுடைய டோட்டல் நெட் ப்ராஃபிட்டை தான் போட்டிருக்கேன். ஒவ்வொரு நாள் தனித்தனி ப்ராஃபிட் கிடையாது. டோட்டலாக இப்போ நேற்று ஒரு ட்ரேட் எடுத்திருப்போம், அதில் ப்ராஃபிட் வந்திருக்கும், அடுத்த நாள் லாஸ் வந்திருக்கும், அடுத்த நாள் ப்ராஃபிட் வந்திருக்கும். அப்போ அதை டோட்டலாக கூட்டணும். இப்போ லாஸை கழிச்சிட்டு டோட்டலாக கூட்டணும். அப்படி கூட்டினா 4வது ட்ரேட் என்ன இருக்குது? 7236 ரூபா டோட்டலாக நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு. அப்படின்னு என்ன இருக்குது? 3566 ரூபா நெட் ப்ராஃபிட் இருந்தது, 7536 ரூபாயாக மாறி இருக்குது. அப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ராஃபிட்டு. ஸோ அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள், அந்த 7000 4000 மாறிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2500 ரூபா பக்கமாக லாஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த நாள் இன்றைக்கி நாள் பாருங்கள், 12466 ரூபாயாக மாறிடுச்சு. அப்போது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இதில் ஏதாவது லாஸே ஆகாத நாள் இருந்திருக்கா பாருங்கள். இந்த நாள் லாஸ் ஆகிருக்கு, அதுக்கடுத்து ஈக்விட்டி கர்வில் இந்த நாள் லாஸ் ஆகிருக்கு. ஸோ 2 நாள் நான் லாஸ் பண்ணியிருக்கேன். அப்போது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்னுடைய கிராஃப் வந்து எப்படி போயிருக்குன்னு பாருங்கள். அப்சைடில் தான் போயிருக்கு. இதுதான் ஈக்விட்டி கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நான் வந்து ஆரம்பிக்கும்போது அந்த 1 வீக் ஆரம்பிக்கும்போது நான் எக்ஸாம்பிளுக்காக இந்த ட்ரேடெல்லாம் நான் போட்டிருந்தேன். நான் கம்மியான கேபிட்டலை வச்சு நான் ட்ரேட் எடுக்க போகிறேன். அது வந்து 1 வீக்குக்கு நம்ம ரெக்கார்டு பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால கம்மியான கேபிட்டலை வச்சு நான் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்லி தான் போட்டிருந்தேன். ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருந்தேன். ஸோ 2561 ரூபா இருந்தது. இன்றைக்கி நெட் ப்ராஃபிட் வந்து 12406 ரூபாயாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு எத்தனை ட்ரேடு? 1 2 3 4 5 6 ட்ரேடில் கிட்டத்தட்ட 1 வீக்குள்ளேயே. ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் லாஸை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறதில்ல. லாஸு வந்து ஈஸியாக நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க வேணுனாலும் நீங்கள் சக்ஸஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ லாஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் ப்ராசஸ். அது எங்கே கண்டெய்ன்மெண்ட் ஆகணும், எப்படி ஆகணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியணும். ஸோ அதனால் வந்து என்னென்னா, நீங்கள் ட்ரேடிங்கில் லாஸை பார்த்தாலே நான் அழுதுருவேன், அதை வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க. கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் பேப்பர் ட்ரேடிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கள், இதை மட்டுமே பண்ணுங்கள். என்றைக்கு தெளிவாக உங்களுக்கு மார்க்கெட்டை புரியுதோ, இந்த மாதிரியான விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ, அன்றைக்கி வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இறங்குனீங்கன்னா ஒவ்வொரு நாள் லாஸ் ஆகிறத பார்க்கும்போதும் உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டில் வந்து அந்த ட்ரேடிங்கிற அந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அதுக்காக நான் லாஸ் பண்ணால் கவலையப்படாமல் இருந்தாலும் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆக மாட்டீங்க. ஸோ அது எங்கே வரும், எப்படி வந்து அது ஒர்க் அவுட் ஆகுது, ஃப்யூச்சரில் வந்து ப்ராஃபிட்டாக ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, அந்த லாஸுங்கிறது லிமிட்டடாக இருக்கணும், ப்ராஃபிட்டுங்கிறத ஜாஸ்தியாக இருக்கணும். அதுதான் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ,
வின்னிங் ரேஷியோ இதெல்லாம் பார்க்குறது. ஸோ நம்மளோட investors.tamil.comல என்னுடைய கோர்சஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதில் ஒரு கோர்ஸில் நானே சொல்லியிருப்பேன், கோர்சஸ் போனீங்கன்னா தெரியும். இதில் இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கோர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு வீடியோ கொடுத்துருப்பேன், இன்ட்ராடே ட்ரேடிங் சைக்காலஜி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மைண்ட் செட். நீங்கள் நம்மளுடைய பிளாட்ஃபார்மை வந்து பை பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய பெனிஃபிட் ஆகிருக்காங்க. அதோடைய ரிவ்யூஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன். இந்த வெப்சைட்லேயும் இருக்குது, ரிவ்யூஸ் செக்ஷன் போனீங்கன்னா ரிவ்யூஸ் எல்லாமே இருக்கும். ஸ்டூடெண்ட் ரிவ்யூஸில் போனீங்கன்னா எல்லாமே இருக்கும். நான் யூடியூப்லேயும் போட்டிருக்கேன், நம்ம டெலிகிராம் சேனல்லையும் போட்டிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு பாருங்கள். நீங்கள் ட்ரேடிங் பண்ணாலும் இன்வெஸ்டிங் பண்ணாலும் இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் இன்ட்ராடேவே பண்ண மாட்டீங்கன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். இதெல்லாம் கூட நீங்கள் பார்க்க வேண்டாம். ஏன்னா இது இன்ட்ராடே கோர்ஸ். இன்ட்ராடே நான் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஓகே ரைட், நீங்கள் வந்து பண்ணாதீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், இன்ட்ராடே ட்ரேடிங் சைக்காலஜி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மைண்ட் செட். இதை வந்து பாருங்கள், இதுதான் அடிப்படை. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இந்த ஈக்விட்டி கர்வும் புரியும், உங்களுக்கு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதும் புரியும். இது புரியாமல் நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணவே முடியாது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கங்க. லாஸை கண்டு பயப்படுறவனும் ட்ரேட் பண்ண முடியாது, லாஸே வந்து ஆனாலும் நான் கவலையே படமாட்டேன் அப்படிங்கிறவனும் ட்ரேட் பண்ண முடியாது. அந்த லாஸுங்கிறது எப்படி மெட்டீரியலைஸ் ஆகி எப்படி வந்து அந்த ட்ரேடிங் சிஸ்டம்ங்கிறது ஒர்க் ஆகுது, நம்ம லாஸ் ஆனாலும் எப்படி நம்ம வந்து ஃபியூச்சரில் ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஒரு விஷயம் சிம்பிளாக சொல்லப்போனால் உங்களுடைய ப்ராஃபிட் வந்து லாஸை விட ஜாஸ்தியாக இருக்கணும். அது லாங் டேர்மில் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்டு இருக்கணும். உங்களுக்குன்னு ஒரு எட்ஜ் இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறதும் நீங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ணுறதும் கரெக்டாக இருக்கணும். அப்போது அதுக்கு மெத்தட் அனலைசிஸ் நீங்கள் லேர்ன் பண்ணுறது நாலேஜ் ப்ராப்பராக இருக்கணும். ஸோ இது இருந்ததுனால் லாங் டேர்மில் நீங்கள் அப்சைடில் தான் போயிட்டுருப்பீங்க அப்படிங்கிறதான் வந்து இந்த கிராஃப் காமிக்குது. இப்போது நான் வந்து அடுத்து வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நிஃப்டி வந்து ஃபியூச்சரில் என்ன ஆகும், நிஃப்டி வந்து அடுத்து என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது யூஎஸோடைய மார்க்கெட்டை வந்து நம்ம ஒரு தடவை பார்ப்போம். இப்போது நான் வந்து நேற்றே எனக்கு ஒரு டவுட் இருந்ததுன்னா, இங்கேயும் ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணுது, மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணி கீழே டவுன் ஆகிருக்கு. ஸோ மேபி இன்றைக்கி மேலே போகலாம், இல்லைன்னா இது திருப்பி கண்டினியூ ஆகலாம். இந்த கிளியராக இந்த டே வைஸ் ரெசிஸ்டன்ஸு கண்டினியூ ஆகலாம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தது. ஸோ முன்னாடி நாள் S&P 500 இதோடைய டே சார்ட் பார்க்கும்போது கிளியராக அதில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். S&P 500 சார்ட்டு பார்க்கும்போது கிளியராக மார்க்கெட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு திருப்பியும் ரெக்கவரி ஆகி திருப்பியும் மேலே வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு. ப்ரீவியஸ் சப்போர்ட் ஃபியூச்சரில் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது பேசிக் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷன், மார்க்கெட் ஸ்ட்ரக்சருங்கிறது இப்படி தான் ஒர்க் ஆகும். அதனால் இங்கே வந்து மேபி ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நான் வந்து இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஜோன். இது வந்து ஃபால் ஆகும்னாலாம் வந்து எழுதியெல்லாம் கொடுக்க முடியாது. அப்படி ஒரு சர்டனிட்டி எதிர்பார்த்திங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஆனால் இது எல்லாமே ப்ராபபிலிட்டி. ஸோ அந்த ப்ராபபிலிட்டியில் பெஸ்ட்டு ப்ராபபிலிட்டியை பெஸ்ட்டு இடத்துல நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணணும். அதுதான் வந்து நம்மளுடைய டேலண்ட். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல ஃபால் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஜோன் அப்படிங்கிறதும், அப்போ இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணுது. அப்போது S&P 500 ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணுது, டோ ஜோன்ஸுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான், அதாவது ஏறி இருக்குது, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஜோனில் ரிவர்சல் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, சப்ளை ஜோனில் தான் இருக்குது. அப்போ S&P 500 பார்த்திங்கனாலுமே கிளியராக இந்த இடத்துல ஒரு சிக்கல் இருக்குது. அப்போது இது எல்லாம் நான் பார்க்கும்போது இதெல்லாம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட். ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாண்டு மார்க்கெட்டை பார்த்தோம்னா US டாலருடைய 3 மந்த்து பாண்டு பாருங்கள். 3 மந்த்து கவர்மெண்ட் பாண்டு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்குது தெரியுமா? 4.29%. அது 1 இயர் பாண்டு எவ்வளோ தெரியுமா ரிட்டர்ன் கொடுக்குது? 4.10%. அதே 10 இயர் பாண்டு பார்த்தீங்கன்னா 4.34%. அதே 30 இயர் பாண்டு லாங் டேர்ம் பாண்டு பார்த்தீங்கன்னா 4.69%. இதில் ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? 30 இயர் பாண்டில் உங்களுக்கு 4.69, 3 மந்த் பாண்டு எவ்வளோ? 4.29. என்ன பெரிய வித்தியாசம்? ஸோ 3 மந்த் பாண்டும் ஆல்மோஸ்ட் 30 இயர் பாண்டும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. ஸோ 1 இயர் பாண்டு எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலியர் ரிட்டர்ன். அப்போ நான் ஈல்டு கர்வ் வந்து 4% ரிட்டர்ன் கொடுக்குது. இது எல்லாமே ஈல்டு கர்வுங்கிறது ஒவ்வொரு டாட்டா நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 10 இயர் பாண்டு இப்படி ஹரிசாண்டலாக எக்ஸல் எழுதிக்கிங்க, ஒய்யில் வந்து ரிட்டர்ன் எழுதிக்கிங்க. அப்போது ஒவ்வொன்றா புள்ளியாக வச்சு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரும். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா நான் வந்து 10 வருஷம் கழித்து ஒரு பாண்டு, சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க, ஒரு எஃப்டியில் போடுறீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பேங்க்கர், நீங்கள் வந்து 30 வருஷம் உங்களுடைய பணத்தை வந்து எஃப்டியில் போடணும், லாக்இன் பீரியடு வந்து 30 வருஷம் கழிச்சு தான் உங்கள் பணத்தை கொடுப்பேன், ஆனால் வந்து நான் வந்து வருஷத்துக்கு 10% ரிட்டர்ன் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது உங்களுக்கு வந்து 30 வருஷம் வச்சோன்னா வருஷம் 10% கேரண்டி ரிட்டர்ன் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணுது. இன்னொரு பேங்க்கில் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து
ஒரு 3 வருஷத்துலேயே உங்களுக்கு லாக்இன் பீரியடு, நீங்கள் 3 வருஷம் கழிச்சே நீங்கள் உங்கள் பணத்தை எடுத்துக்கலாம். திருப்பி எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் திருப்பி ஸ்கீமில் உள்ள என்டர் ஆகிக்கலாம். அப்போ 3 வருஷம் தான் உங்களுக்கு லாக்இன் பீரியட், உங்களுக்கு 10% தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது போன பேங்க்கில் 30 வருஷம் ஹோல்டு பண்ணணும், நம்ம ஃபண்டை வெளியே எடுக்காமல் வைக்கணும். ஆனால் இந்த பேங்க்கில் வந்து 3 வருஷத்துலேயே வெளியே எடுத்துக்கலாம். ஆனாலும் அவங்களும் ஒரே ரிட்டர்ன் தான் தராங்க. அப்படிங்கும்போது நீங்கள் எதுக்கு போவீங்க? 3 வருஷம் கழிச்சு திருப்பி வேணுன்னா திருப்பி வச்சுக்கலாமே, அந்த ஸ்கீமில் என்ட்ரி ஆகிக்கலாமே. ஸோ 3 வருஷத்தில் பணத்தை திருப்பி எடுத்துக்கலாம்ல நம்ம. அந்த 3 வருஷம் வரைக்கும் சேம் ரிட்டர்ன் தானே. இவன் 30 வருஷம் ஹோல்டு பண்ணுங்கிறான், அப்போ தான் வந்து நான் 10% கொடுப்பேங்கிறான். இன்னொருத்தன் 3 வருஷம் ஹோல்டு பண்ணாலே நான் வந்து 10% கொடுக்குறேன் அப்படிங்கிறான். அப்போது இன்னொரு பேங்கரை என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்து 1 இயர் மட்டும் ஹோல்டு பண்ணுங்கள், எங்கிட்ட நீங்கள் எஃப்டியில் போட்டிங்கன்னா 1 இயர் மட்டும் ஹோல்டு பண்ணுங்கள், 1 இயர் கழித்து நீங்கள் பணத்தை எடுத்துக்கலாம். அந்த 1 இயருக்கு உண்டான ரிட்டர்ன் வந்து 15% தரேன் அப்படிங்கிறான். அப்போது நீங்கள் வேணால் திருப்பி என்ட்ரு ஆகிக்கலாம் அந்த ஸ்கீமில். அப்போது ஒரே வருஷம் தான் லாக்இன் பீரியடு, 1 வருஷம் கழிச்சு திருப்பி எடுத்துக்கலாம் அந்த பணத்தை. இல்லைன்னா வேண்டாம், கண்டினியூ பண்ணிக்கலாம், அடுத்த 1 வருஷம் கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது. ரெண்டாவது 15% ரிட்டர்ன் தரேன்னு சொல்கிறான். அப்போது 30 வருஷம் சொல்லக்கூடிய அந்த பேங்க்கும் இப்போது இப்போ அந்த 1 வருஷம் சொல்லக்கூடிய பேங்க்கும் கம்பேர் பண்ணி பாருங்கள். எதுக்கு போவாங்க மக்கள்? இந்த 1 வருஷத்துக்கு தான் போவாங்க. இதுதான் பாண்டு ரிட்டர்ன், இதுதான் இன்வெர்டட் ஈல்டு கர்வ். இது தனியாக வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன். அப்போது இன்வெஸ்டர் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா, ஷார்ட் டேர்ம் பாண்டே வந்து ஒரே ரிட்டர்ன் கொடுக்கும்போது நான் எதுக்கு 30 வருஷம் ஹோல்டு பண்ணணும், 30 வருஷம் லாங் டேர்ம் பாண்டு நான் ஏன் போடணும் அப்படிங்கிறது வந்து அந்த கொஷின் கேட்குறாங்க. இப்போ அப்படி தான் வந்து மார்க்கெட்டு ஈல்டு கொடுத்துருக்கு. இப்போ அதனால் கிளியராக வந்து மார்க்கெட்டு என்ன சொல்லியிருக்குன்னா, பாண்டு மார்க்கெட் இஸ் அ ஃப்ளாட் கர்வ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்வெர்டட் ஈல்டு கர்வுக்குன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட். எப்போல்லாம் இன்வெர்டட் ஈல்டு கர்வ் வருமோ அப்போல்லாம் ரெசிஷன் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா லாங் டேர்ம் பாண்டோடைய ரிட்டனும் ஷார்ட் டேர்ம் பாண்டோடைய ரிட்டனும் ஒரே மாதிரி இருந்தால் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் கர்வு. அது அடிப்படை ஆரம்பம் வந்து இன்வெர்டட் ஈல்டு கர்வுக்கு ஆரம்பம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் வந்து பாண்டை அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரெசிஷனுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இது இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பாயிண்ட் இருக்குது. ஏன் இந்த ஃபியர் வந்தது மார்க்கெட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரம்ப்புடைய நடவடிக்கைகள் தான். ட்ரம்ப்புடைய எதிர் நடவடிக்கைக்காக மற்ற கண்ட்ரிஸ் எடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதனால் இது வந்து இன்ஃப்ளேஷனுக்கு வழிவகுக்கும், மார்க்கெட்டில் வந்து ரெசிஷன் வரும் அப்படின்னு ஃபியர் இருக்குது. அதனால் லாங் டேர்ம் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபண்டமெண்டலாக இது வந்து பியரிஷ் மார்க்கெட்டு தான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு இருக்குது. இது நான் கரெக்டாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். ஆனால் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்டிங்கன்னா, இது அப்படியே மார்க்கெட் வந்து அப்படியே விழுந்துருமா இனிமேல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு டவுன் மார்க்கெட்லேயும் ஒரு அப்சைடில் இருக்குது. டெக்னிக்கல் பார்க்கணும் நம்ம. டெக்னிக்கலில் ஒரு டவுன் மார்க்கெட்லேயும் அப்சைடில் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. அப்போது ஓவரால் இந்த மார்க்கெட் வந்து பேரிஷாக இருந்தாலும் கூட இதில் வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்கும். இப்போ அந்த அப்பில் தான் நம்ம இருக்கோம். அதனால தான் மார்க்கெட் இங்கே கிராஸ் பண்ணால் மட்டும்தான் நான் வந்து புல் சைடு போகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல கிளியராக சிக்னல் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்குது, நான் வந்து கிளியராக வந்து நான் திருப்பி கீழே போகிறேன், நான் வந்து இந்த செல்லரை இந்த ஜோனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த 2 கேண்டில் அமைஞ்சிருக்கு. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, மார்க்கெட் வந்து டெக்னிக்கலாக ஷார்ட் டேர்மில் புல் மார்க்கெட்டாக இருந்தது. இது வந்து புல்லுன்னு சொல்கிறதே தப்பு, நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லாருமே அசால்ட்டாக இந்த வேர்டை யூஸ் பண்ணாங்க, புல் மார்க்கெட்டு பியர் மார்க்கெட். அப்படியெல்லாம் நீங்கள் வந்து அசால்ட்டாக புல்லிஷ் பியரிஷ்ங்கிற அந்த மார்க்கெட் கண்டிஷனை வந்து அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, ஓகேங்களா. இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன் தான் சொல்ல முடியுமே தவிர, புல் மார்க்கெட் பியர் மார்க்கெட்டுங்கிறத வந்து காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுறதுனால நம்ம சொல்கிறோமே தவிர, அந்த வேர்டுக்கு உண்டான விளக்கமே வேறு. அதை நான் வந்து இன்னொரு இதில் சொல்கிறேன். புல் மார்க்கெட் மீன்ஸ் பல வருஷத்துக்கு ரன் ஆகிட்டு இருக்கும், பெரிய லெவலில் ரைட் ஆகும், அதுதான் வந்து புல் மார்க்கெட்டு. இந்த ஒரு 10 நாள் மார்க்கெட்டு மேலே போச்சுன்னா அதுக்கு பேர் புல் மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க. அது வந்து எல்லாரும் சொல்கிறதுனால புரியுறதுக்காக நம்மளும் காமனான வேர்டாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் அப்படி அந்த வேர்டை யூஸ் பண்ணுறதே தப்புன்னு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன், வாலடைல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம் இதை. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், திருப்பி மார்க்கெட் வந்து செல் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் அப்படியே கீழே போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எகைன் அண்ட் எகைன் என்ன ஆகும், டெக்னிக்கலாக ஃபார்ம் பண்ணி தான் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். ஆனால் எப்பெல்லாம் வந்து பியர் மார்க்கெட்டில் ஒரு புல் மார்க்கெட், அதாவது ஒரு ஷார்ட் டேர்ம் அப்சைடில் நடக்குதோ, அங்கேருந்து ஷார்ட்டிங் அடித்தா தான் உங்களுக்கு வந்து பெரிய லாபமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து இந்த மார்க்கெட்டில் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இப்போது ஷார்ட்டிங் அடிச்சிங்கன்னா இது பியர் மார்க்கெட்னா, இங்கே ஷார்ட்டிங் அடிச்சிருந்தீங்கன்னா தான் இந்த இடத்துல வந்து பெரிய ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ கிடைக்கும். ஏன்னா இந்த இடத்துல செல் ஆஃப் பண்ணுறது தான் வந்து பெரிய ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ. அதனால தான் வந்து என்னென்னா, மார்க்கெட்டில் வந்து பியர் மார்க்கெட் அப்படிங்கிறத இன்வெஸ்டர்ஸ் தெரிஞ்சுட்டா கூட மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆக தான் செல் பண்ணுவாங்க. ஏன்னா மார்க்கெட் இன்றைக்கி என்ன பண்ணுங்கிறது முக்கியம் இல்லை, அடுத்து என்ன பண்ண போகுதுங்கிறதா முக்கியம். அதனால் வந்து இந்த ஷார்ட் டேர்மில் நிறைய ஸ்டாக்குடைய விலையெல்லாம் திருப்பி நல்லா ஏறி வந்திருக்கும்.
அப்போது இன்வெஸ்டர்ஸ்க்கு லாபம் இருக்கும், உடனே செல் பண்ண ஆரம்பிப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் போனோன்னா ஜாஸ்தியாகும், அப்போ உடனே என்ன ஆயிரும், மார்க்கெட் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சு மார்க்கெட் கீழே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல எல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துலலாம் செல் பண்ணாமல் எப்படி வாங்குவாங்க, அப்போ யாராவது ஒருத்தர் செல் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இது மாதிரி தான் பல தடவை நடக்கும். அதனால் மார்க்கெட்டை வந்து ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்டில் நீங்கள் பார்க்கணும், அதே சமயத்தில் டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் தான் நீங்கள் வந்து எக்ஸிக்யூஷனும் பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஃபண்டமெண்டலாக இப்போ நான் ஷார்ட்டிங் போயிட்டேன் அப்படின்னா கூட நான் ஏன் 15 மினிட்ஸில் இந்த டெக்னிக்கலெல்லாம் நான் பார்த்துருக்கேன்னு பாருங்கள். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சரு, ப்ரைஸ் ஆக்ஷன், சப்ளை டிமாண்ட் ஜோனு, ஸோ இது எல்லாமே லிக்விடிட்டி ஜோனு, இது எல்லாத்தையுமே நான் ஏன் பார்த்துருக்கேன். அப்போது டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா உங்கள்கிட்ட அன்லிமிட்டெட் கேபிட்டல் கிடையாது, அப்படியே ஷார்ட்டிங் அடிச்சுட்டே இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மார்க்கெட் இத்தனை தூரம் மேலே போகிற வரைக்கும் செல் பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்னா அது ரிவர்சல் ஆகும், ஆனால் அன்னைக்கு வரைக்கும் உங்கள்கிட்ட பணம் இருக்குமா அப்படிங்கிறது கொஸ்டின் இருக்குது. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. என்னுடைய சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸையும் பாருங்கள். நம்மளுடைய கோர்சஸ் வேணும்னா நீங்கள் வந்து இந்த investorsthamil.com உடைய லிங்க் இருக்குது, அதுலேயும் பாருங்கள். டெலிகிராம் சேனலுடைய லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ யூஎஸ் பாண்டோடைய இதை பற்றின தனி வீடியோஸ் நான் இன்னொன்று போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.